வணக்கம் நண்பர்களே, நமது வில்லேஜ் ஹெல்த் டிப்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல 30 வயசு தாண்டினாலே பல பேருக்கு பெரிய சவாலா இருக்கிறது இந்த மூட்டு வலிதான். எந்திரிக்க முடியல, உட்கார முடியல, படிக்கட்டு ஏறும்போது உயிர் போகுது அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்படுறத நம்ம பாக்குறோம். இதுக்கு நாம ஆஸ்பத்திரியா ஏறி இறங்க வேண்டியதில்லை. நம்ம கிராமத்துல நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய மிக எளிமையான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான வீட்டு வைத்தியங்கள் இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு நாம விரிவா பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. மருந்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி வலி ஏன் வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம மூட்டுகளுக்கு நடுவுல ஒரு திரவம் இருக்கும், அதுதான் கிரீஸ் மாதிரி செயல்படும். நாம சரியா தண்ணி குடிக்காம இருக்கிறது, வாதத்தன்மை அதிகமுள்ள உணவுகளை சாப்பிடுறது, அப்புறம் உடல் எடை அதிகமா இருக்கிறதுனால அந்த ஜவ்வு தேய்மானம் அடையுது. இதனால எலும்புகள் ஒன்னோட ஒண்ணு உரசும் போதுதான் அந்த தாங்க முடியாத வலி உண்டாகுது. முதலாவதா நாம பார்க்க போறது ஒரு அதிசய மூலிகை. அதுதான் முடக்கத்தான் கீரை. இது மூட்டுகள்ல தேங்கி இருக்கிற யூரிக் அமிலத்தை கரைச்சு வெளியேற்றும். இதை எப்படி பயன்படுத்தணும்னா, இந்த கீரைய ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. அதோட சின்ன வெங்காயம், மிளகு, சீரகம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு சூப் மாதிரி செஞ்சு வாரத்துல 3 நாள் காலையில வெறும் வயித்துல குடிங்க. அப்படி இல்லனா இந்த கீரைய அரைச்சு நீங்க சாதாரணமா ஊத்துற தோசை மாவோட கலந்து தோசையாவும் சாப்பிடலாம். இதை தொடர்ந்து செஞ்சு வந்தீங்கன்னா மூட்டுகள்ல இருக்கிற அந்த சடசட சத்தம் நிக்கிறத நீங்களே உணர்வீங்க. உள்ளுக்கு மருந்து எடுக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு வெளிப்புற மசாஜும் முக்கியம். இதுக்கு தேவையான பொருட்கள்: சுத்தமான நல்லெண்ணெய் 100 மில்லி, பூண்டு 5 பல் மற்றும் ஒரு துண்டு சுக்கு. நல்லெண்ணெய மிதமான சூட்ல வச்சு அதுல தட்டிய பூண்டு மற்றும் சுக்க போட்டு நல்லா செவக்க விடுங்க. அந்த எண்ணெய் ஆறிய பிறகு ஒரு பாட்டில்ல சேமிச்சு வச்சுக்கோங்க. தினமும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி உங்க மூட்டுல இந்த எண்ணெயை தேய்த்து லேசா மசாஜ் கொடுங்க. இது ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி தேய்மானமான ஜவ்வு பகுதியை மீண்டும் புதுப்பிக்க உதவும். திடீர்னு வலி அதிகமா இருக்கு, வீக்கம் அதிகமா இருக்குன்னா எருக்கலை இலை ஒரு அருமையான மருந்து. எருக்கலை இலையில கொஞ்சமா விளக்கெண்ணெய் தடவி அதை லேசா நெருப்புல காட்டி சூடுபடுத்துங்க. அந்த சூடான இலைய வலி இருக்கிற இடத்துல வச்சு ஒரு துணியால கட்டிக்கோங்க. இது மூட்டுல இருக்கிற தேவையில்லாத நீரை உறிஞ்சி எடுத்துடும், வலியும் உடனே குறையும். இந்த வைத்தியத்தோட சேர்ந்து சில விஷயங்களை நீங்க கட்டாயம் கடைபிடிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் தரையில அமர்ந்து எந்திரிக்க பழகுங்க. வெண்டைக்காய், முருங்கைக்காய் போன்ற பிசுபிசுப்பு தன்மை கொண்ட காய்கறிகளை உணவில் சேருங்க. தினமும் காலையில 15 நிமிஷம் வெயில்ல நில்லுங்க. இதுல இருக்கிற வைட்டமின் டி உங்க எலும்புகளை இரும்பு மாதிரி மாத்தும். முக்கியமா தண்ணீர் நிறைய குடிங்க. இந்த இயற்கை வழிகளை பின்பற்றி பாருங்க, நிச்சயம் 1 மாசத்திலேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மூட்டு வலியால கஷ்டப்படுற உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம வில்லேஜ் ஹெல்த் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.